வெல்கம் பேக் டு தி another part ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் இருக்கக்கூடிய பேண்டாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லைப்ரரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம நம்பை பற்றி பார்த்துருந்தோம். அது தொடர்ந்து இந்த வீடியோவில் பேண்டாஸ்னால் என்ன, ஸோ பேண்டாஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். பொதுவாக பேண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து ஸோ ப்ராசஸ் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இடிஏன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம பேண்டாஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் அண்ட் சீரீஸ் அப்படிங்கக்கூடிய கேட்டகரி, டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் அனாலிசிஸ், ரீடிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம நம்பையில் பார்த்த மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்கில் பிபி இன்ஸ்டால் பேண்டாஸ் போட்டுட்டு இந்த எக்ஸ்க்ளைமேட்டரி மார்க் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேண்டாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ லைக் நம்ம நம்பை பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த அலைஸ் நேம் நீங்கள் வைக்கிறது குட் ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த அலைஸ் நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டில் ஃப்ரம் ஐஓலேருந்து இம்போர்ட் ஸ்ட்ரிங் ஐஓ அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம அந்த 3 இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஸோ கீழே பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு, ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கான பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் சீரீஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் சீரீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமென்ஷனல் அரே இருக்குது. ஸோ அதை நம்ம சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஒரு டேபுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ 2 டைமென்ஷனல் ஒரு அரே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லைக் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா நம்பையில், ஸோ நமக்கு 2 டைமென்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீரீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சீரீஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு சீரீஸ்னாலே 1 டைமென்ஷனல் அரே தான். ஸோ 1 டைமென்ஷனல் நீங்கள் டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டா வேரியபிளில் நம்ம லிஸ்ட்டில் 1 to 5 வரை நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பிடி, ஸோ பிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேண்டாஸ். ஸோ நம்ம அலைஸ் நேம் வச்சுருப்போம், இம்போர்ட் பேண்டாஸ் பிடின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிடி பேண்டாஸை கால் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கால் பண்ணிட்டு டேட்டா உள்ளே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சீரீஸ் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் சீரீஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட டைப்பை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள் சீரீஸில் உங்களுக்கு ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க குறியும். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடியது நம்ம கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் டேட்டா. ஸோ இதோட டேட்டா டைப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அதிலே வந்துடும். ஸோ int64 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதோட சேர்த்தே நம்மளுக்கு இதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இந்த கிளாஸ் pandas.core.series அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட பர்டிகுலர் டைப். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் டைப் ஆஃப் சீரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, ஸோ இதோட டைப் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் லிஸ்ட்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ ஒரு டிக்ஷனரியிலேருந்து எப்படி சீரீஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரினாலே நமக்கு தெரியும் கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஏபிசி இந்த 3ஐயும் நம்ம கீயாக கொடுக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடியதை நம்ம வேல்யூவாக கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேம் லைக் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோமோ சீரீஸில் பாஸ் பண்ணோம்ல டேட்டாவை, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டேட்டாவை சீரீஸில் பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏ 1, பி 2, சி 3 அப்படின்னு சொல்லி வருது. இந்த ஏபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸாக ஆக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எப்படி 0 1 2 3 4 இண்டெக்ஸ் ஆக்ட் ஆகுதோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபிசி அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸாக ஆக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா 0 1 2 3 அப்படின்ட்டு அதுவே இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். லைக் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த டிக்ஷனரியில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கீ கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு இண்டெக்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி வழக்கமாக இதோட டைப் பார்த்தீங்கன்னா int64 அப்படிங்கிறது நமக்கு வரும். கஸ்டமாக இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமானா நீங்களாக உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த பர்டிகுலர் இதை கொடுத்து நீங்கள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் இப்போ தாராளமாக பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஸோ அதில் நீங்கள் உங்கள் பர்டிகுலர் நீங்கள் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ ஏபிசி இல்லைனா 100, 200, 300. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பிடி டாட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அப்படிங்கக்கூடிய இதை நீங்கள் வந்து வேரியபிளில் நீங்கள் உள்ளே கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணி இதில் நீங்கள் இண்டெக்ஸை அசைன் பண்ணிடணும். ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை ஸோ இப்படி நீங்கள் அசைன் பண்ணுற மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான கஷ்டமான இண்டெக்ஸ் ஸோ ஏபிசி ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர் வேணாலும் கொடுத்து பாருங்கள் 100. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 200ன்னு கொடுங்க. இந்த இடத்துல 300. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக என்ன தேவைப்படுதோ அந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சீரீஸை பொறுத்தவரை இவ்வளோதான். எப்படி நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா பிடி டாட் சீரீஸில் நீங்கள் கால் பண்ணிவிட்டு உள்ளே உங்கள் டேட்டாவை பாஸ் பண்ணிட்டாலே இந்த சீரீஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சீரீஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக டேபிள் இருக்குல்ல ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதாவது டிக்ஷனரி ஆஃப் லிஸ்ட்டில் இருந்து எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா அப்படிங்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்ஷனரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இல்லை நேம் இது கீயாக இருக்குது. இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வேல்யூவாக இருக்குது. ஸோ இது கீ, இது வேல்யூ, இது கீ, சிட்டிங்கிறது கீ, இது ஃபுல்லாக உங்களுக்கு வேல்யூவாக இருக்குது. ஸோ எப்படி வந்து சீரீஸில் பிடி டாட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பாஸ் பண்ணோமோ அதே மாதிரி பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் சொல்லிட்டு நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ அதுவே எல்லாமே பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டும் பண்ணால் போதும். ஸோ நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் டிஎஃப்ஐ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டிஎஃப்ல தான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரிண்ட் டைப் ஆஃப் டிஎஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து ரன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. நேம், ஏஜ், சிட்டி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோட டேபிளோட ஹெட்டராக வந்து ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 0th பொசிஷன் இது இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன் அந்த ரோ. ஸோ ரோ அடிப்படையில் அது வந்து வந்துருச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் ஆஃப் டிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா pandas டாட் கோர் டாட் ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டிஎஃப்ஐ வந்து பிரிண்ட் பண்ணாமல் ஸோ நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த கூகுள் கொலாப்பில் இருக்கக்கூடிய ஐபிஒய்என்பி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் பிரிண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே போடாமல் இந்த டிஎஃப்ஐ ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேபிள் வந்து இன்ட்ராக்டிவ் டேபிளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த டேபிளில் வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் திஸ் டேட்டா ஃப்ரேம் இன்டூ இன்ட்ராக்டிவ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேபிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து போக வைக்கலாம் அப்படின்னா திருப்பி இதை நீங்கள் ரன் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் இருந்து நீங்கள் விசுவலைசேஷன் அப்படிங்கிற நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை நான் கொடுக்கேன் பாருங்கள். ஸோ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசுவலைசேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ என்னென்ன சார்ட்னா இருக்கோ ஸோ அந்த டேட்டாவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா விசுவலைசேஷனும் இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான விசுவலைசேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம கஸ்டமைஸாக விசுவலைசேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேட்ப்ளாட்லிப்னா என்ன, சீபான்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அதில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜெமினி ஸோ இந்த பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கூகுள் கொலாபில் ஸோ நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஏஐ கிட்ட உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் ரன் பண்ணுவோம். ஸோ அகெயின் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய நமக்கு டேட்டா ஃப்ரேமில் வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு வேல்யூ ஸோ ஒரே ஒரு அரேயில் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம வந்து பண்ணும்போது சீரியஸாக இருக்கும். ஸோ இதே நமக்கு மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் டேட்டா நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு டேட்டா ஃப்ரேம் ஆயிரும். இந்த டேட்டா ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் தான் நிறையா டேட்டா மேனிப்புலேஷன் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரி ஆஃப் லிஸ்ட்டை நம்ம டேட்டா ஃப்ரேமில் பாஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணோம்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டு பாஸ் பண்ணோம் கீ வேல்யூவாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரியை பாஸ் பண்ணுறோம் கீ வேல்யூவாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஜான், ஏஜ் 32, சிட்டி, நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 4 ரெக்கார்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நேம், சிட்டி, நேம், ஏஜ், சிட்டி இப்படி இது எல்லாத்துமே காமனாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா ரெக்கார்டும். ஸோ எல்லா ரெக்கார்டுக்கும் இருக்கக்கூடிய காமனாக வந்து காலமாக அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கீயை ஃபுல்லாக காலமாக அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம் பாஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாம் பார்த்துக்கும். ஸோ இதனால பேண்டாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே போடாமல் நீங்கள் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ராக்டிவ் டேபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம மேலே பார்த்துருந்தோம்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, தென் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, அதாவது ஒரு சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வினா கமா செப்பரேட்டர் ஃபைல். நம்ம எக்ஸலில் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். சிஎஸ்வி ஃபைலும் யூஸ் பண்ணியிருப்போம், எக்ஸல் எஸ்வி ஃபைலும் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் நம்ம சிஎஸ்வி ஃபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம மிஷின் லேர்னிங்கில் டேட்டா எல்லாமே சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ரீட் பண்ணி டேட்டா ஃப்ரேமை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்பவே ஈஸி தான். பேண்டாஸில் இருக்கக்கூடிய பிடியை கால் பண்ணிவிட்டு ஸோ ரீட் சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நீங்கள் அந்த உங்களோட ஃபைலோட பாத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ரன் டைமில் இந்த டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன், சேல்ஸ் டேட்டா டாட் சிஎஸ்வியை. ஸோ கொடுத்துட்டு இதோட பாத்தை நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெம்பரவரியாக ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரன் டைமில் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அடிக்கடி இந்த ஃபைலை ரன் பண்ணுவீங்க, பெர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கூகுள் கொலாப் அப்படிங்கக்கூடிய இந்த இதில் மவுண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கூகுள் ட்ரைவில் கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கூகுள் ட்ரைவுக்குள்ளே நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதோட பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் திஸ் டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் வந்து ரன் டைமில் இந்த டேட்டா ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணிட்டு டிஎஃப்ஐ வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நமக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 5 ரெக்கார்டு மட்டும் தான் இருக்குது. மொத்தத்துலேயே 5 ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபைலில் மொத்தமாக எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் ஹெட்னு சொல்லிட்டு இருக்கு. ஹெட்னா நம்ம விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 3 ரெக்கார்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ஃபுல் டேட்டாவில் எனக்கு ஒரு 2 ரெக்கார்டு இல்லைனா 3 ரெக்கார்டு இல்லைனா 5 ரெக்கார்டு ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சால் போதும் அப்படின்னா டிஎஃப் டாட் ஹெட்டில் வந்து நீங்கள் 3 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஹெட்டுனா ஃபஸ்ட்டு பாட்டு. ஸோ அதில் நீங்கள் இந்த நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து தரோம். ஸோ 3னா ஃபஸ்ட்டு 3, 4னா ஃபஸ்ட்டு 4 அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தான் ஹெட்டை பொறுத்தவரை. டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு கடைசி உள்ள ரெக்கார்டில் எடுத்துகிட்டு வந்து தரோம். ஸோ கடைசி 3, கடைசி 5 இந்த மாதிரி ரெக்கார்டு. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வந்து கடைசி எனக்கு 2 ரெக்கார்டு வேணும் அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய 4th ரெக்கார்டு, அதாவது நம்ம இது பார்க்கும்போது 5th ரெக்கார்டும் 4th ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம எப்படி நம்ம அரே லிஸ்ட்னா பார்ப்போம். ஸோ அதை மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து டேட்டா ஃப்ரேம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோம். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி நேம், ஏஜ், சிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேமுக்கு அதாவது இந்த நேம் இந்த கீக்கு வந்து இந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஏஜ் கீக்கு வந்து நம்ம ஏஜோட செட் ஆஃப் ஏஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சிட்டிங்கிறதுக்கு நம்ம செட் ஆஃப் சிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டில் எல்லாமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நம்ம டேட்டா ஃப்ரேமில் பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் ஆயிரும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த இடத்துல 3 ரெக்கார்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு 3 ரெக்கார்டு மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் காலம் மட்டும் வேணும். ஜான், டோ, ஜாக் இந்த நேம் காலம் மட்டும் வேணும்னா ஸோ டிஎஃப்ல தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலான்னா டிஎஃப்ல தான் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு வச்சுருக்கோம். இந்த டேட்டா ஃப்ரேமில் ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி உங்களோட காலமோட நேமை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து காலமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்போ இந்த நேம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும்,
தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோ வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 012 அப்படிங்கக்கூடிய இதில் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 012 அப்படிங்கக்கூடிய இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு நான் வந்து இண்டெக்ஸ் வந்து கஸ்டமாக கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி எப்படி கஸ்டமாக இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இண்டெக்ஸில் வந்து நான் கஸ்டமாக என்ன பண்ணிக்கிறேன், நான் இண்டெக்ஸில் நான் ஏ அப்படின்ட்டு ஒரு இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் பி, அப்புறம் சி. ஸோ இப்படி கொடுக்க மூலியமாக நமக்கு என்ன ஆகும், இந்த 012 அப்படிங்கிறது நமக்கு இண்டெக்ஸில் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கக்கூடியது எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இதை ரன் பண்ணும்போது எனக்கு சேஞ்ச் ஆயிரும் ஏபிசின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா லேபிளை யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் ரோ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஏ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த கொட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜான் 35 கலிஃபோர்னியா. ஸோ அது வந்து எனக்கு வந்துடும் ஜான் 35 கலிஃபோர்னியா. ஸோ இது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் காலம் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா, இதுவே எனக்கு பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த செகண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை பொறுத்தவரை நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, 012 அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல 0 போடும்போது இப்போ ரன் பண்ணுவோம், நம்மளுக்கு கீ எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த லாக்கை பொறுத்தவரை டிஃபால்ட்டாக நம்ம டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த லாக் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம பிஏ சொல்லி அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இதுவே நம்மளுக்கு இண்டெக்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதில் 0ன்னு பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணும்போது பாருங்க, இப்போ இதுக்கும் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் நம்ம இண்டெக்ஸ் சொல்லி கொடுப்போம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல நீங்கள் கஷ்டமாக நீங்கள் வந்து இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கஷ்டமாக சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணால் கூட எப்படி லிஸ்ட்டு அரேயில் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கெட் பண்ணலாம், அதாவது அந்த வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து எப்படி நம்ம இந்த வேல்யூ எடுக்கலாம், 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னு கொடுத்து வேல்யூ எடுப்போம்லாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஐலாக்கில் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கணக்குக்கு 0ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் தான் இன்டர்னலாக பார்க்கும்போது. ஓகே, ஆனால் இந்த லாக் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நம்ம கஸ்டம் இண்டெக்ஸ் என்னதா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்காத பட்சத்துலேயுமே நம்ம மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம லைக் அரே மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம 0th பொசிஷனோ ஃபஸ்ட்டு பொசிஷனோ கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூ அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ எப்படி நம்ம ஸ்லைசிங் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோமோ ஸோ அதே பேஸ் தான், அதே லெவல் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஐலாக்கில் பொறுத்தவரை இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ இண்டெக்ஸை பேஸ் பண்ணினா என்ன கொடுப்பீங்க, 0 1 அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக என்ன பண்ணும் 0 to 1 நம்ம லிஸ்ட்டில் அரேலனா கொடுக்கும்போது 0 மட்டும் தான் எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்காது. அப்போ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 0th ரெக்கார்டே எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் ரெக்கார்டையும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய லாக்குக்கும் ஐ லாக்குக்கும் வித்தியாசம். ஓகே, ஸோ தென் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டை பொறுத்தவரை இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு மொத்த ரோவையும் நம்ம எடுக்காம, அதான் நேம் ஏஜ் சிட்டி அப்படின்னு நம்ம மொத்த ரோவும் நமக்கு தேவையில்லை, ஏஜ் அப்படிங்கக்கூடிய 35 மட்டும் தேவை அப்படின்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆக்சஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் பை லேபிள். ஸோ நம்ம எப்படி நம்ம லாக் பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ லாக்கை பொறுத்தவரை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏ அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ணிப்போம்.
ஸோ ஏங்கிறத பாஸ் பண்ணிட்டு இப்போ ஏஜை நம்ம கெட் பண்ணும்போது 35 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இப்போ எனக்கு நேம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஏவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேமை கொடுக்கும்போது நேம் அப்படிங்கிறது எனக்கு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எனக்கு அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏஜை கெட் பண்ணும்போது பாருங்கள், அந்த இடத்துல என்ன டைப்பு அப்படிங்கக்கூட அது கூட நமக்கு வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா int64 அப்படிங்கக்கூடிய டைப் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஜான் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது நமக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்பு. ஸோ சேம் லைக் அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் செட். இண்டெக்ஸ் செட் எப்படி நம்ம ஐ லாக்கில் பார்த்தோமோ அதே மாதிரி இண்டெக்ஸ் செட். ஸோ இதில் நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த இடத்துல? ஸோ இண்டெக்ஸை பொறுத்தவரை 0ல் இருக்கும், 0. ஸோ நம்மளுக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னதான் இருக்குது, 0th 1th ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுப்போம். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு 35ல். ஸோ இதுவே உங்களுக்கு கண்ட்ரி வேணுமா? ஸோ கண்ட்ரி எத்தனை பொசிஷனில் இருக்குது? அதாவது இது சிம்பிள் தான். எப்படின்னா 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரோவில் எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஓகே, ஸோ நம்ம எப்படி நம்ம 2 டைமென்ஷனல் அரே பார்த்தோம், 2 டைமென்ஷனல் லிஸ்ட் எப்படி பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி. ஸோ நம்பையில் நம்ம எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சிட்டி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு செகண்ட் காலம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டா போதும், எனக்கு சிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக டேட்டா மேனிப்புலேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ பொதுவாக வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டேட்டா அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் உள்ள ஃபண்டமெண்டல்ஸை தான் நம்ம வந்து தொட்டு விட போகிறோம். அந்த பர்டிகுலராக டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு அது நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட் வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக டேட்டா மேனிப்புலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஆல்ரெடி டிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ரெக்கார்ட் இருக்குது இந்த இடத்துல, நேம், ஏஜ், சிட்டின்ட்டு. ஓகேவா? இப்போ டிஎஃப்ல இதில் கொடுக்கும்போது நீங்கள் அதில் இல்லாத ஒரு காலமை கொடுத்தீங்கன்னா, இப்போ டிஎஃப் ஆஃப் நேம்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல டிஎஃப் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது நேமில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ அதில் இல்லாத ஒரு வேல்யூ நம்ம புதுசாக சேலரி அப்படின்னு நம்ம கொடுக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நேம், ஏஜ், சிட்டி இந்த 3 தான் இருக்குது, சேலரின்னு ஒன்று இல்லவே இல்லை. நம்ம இல்லாத ஒன்று நம்ம கொடுத்துட்டு லிஸ்ட்டில் வந்து ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணியிருந்தோம். அப்போ இல்லாத ஒன்றை கொடுத்து இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணும்போது நம்மளுக்கு புதுசாக ஒரு காலம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிரும். ஸோ காலம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த டிஎஃப் அப்போ ரன் பண்ணும்போது எனக்கு 4 காலம் ஆயிரும். ஸோ நமக்கு 3 காலமாக இருந்தது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 4 காலம் ஆயிருச்சு. ஸோ இல்லாத ஒரு நேமை கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், புதுசாக உங்களுக்கு ஒரு காலம் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் காலம் வந்து எனக்கு வேணாம், எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ ட்ராப் அப்படிங்கக்கூடிய இதை நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இதில் என்ன காலமோ அதோட நேமை கொடுத்துட்டு ஆக்சஸ் பொறுத்தவரை 0னா ரோ, 1னா காலம். ஓகே, ஸோ அதை வந்து மீன் பண்ணுவோம். அப்போது இங்கே நம்ம காலமாக தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ 1 கொடுத்துட்டு இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் சேலரி காலம் வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த இடத்துல இன்பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க பதிலாக எதுவுமே கொடுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு சேலரி அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே நான் ட்ராப் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு திரும்பவும் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்காதனால நம்மளுக்கு அந்த மாதிரி வருது. ஏன் அப்படின்னா, இப்போ இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸில் இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த டிஎஃப் ஆஃப் ட்ராப் அந்த ஒரு பர்டிகுலர் லைனில் மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணும், இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன்.
ஸோ இதை ரன் பண்ணும்போது பாருங்க, இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஆப்ரேஷனில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கே தவிர மொத்த டேட்டா ஃப்ரேம்ல வந்து எனக்கு ரிமூவ் பண்ணலை. ஸோ திருப்பி நான் வந்து இது கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ காலமாக. இப்போ நான் வந்து புதுசாக இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமை நான் வந்து கால் பண்ணும்போது எனக்கு சேலரி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காது. அப்போ இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தா மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம்லையுமே டெலீட் ஆகும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த பர்டிகுலராக ஆப்ரேஷன் பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட், ஸோ அதில் மட்டும்தான் எனக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அது உங்களோட யூஸ் கேஸஸ் பொறுத்து. சில இடத்துல ஸோ அந்த ஒரே ஒரு லைனை பேஸ் பண்ணி சில ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எனக்கு மொத்தமாக டேட்டாவே வந்து டேட்டா ஃப்ரேமில் இருந்தே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டுக்கலாம் உங்களோட இஷ்டம். உங்களோட யூஸ் கேஸை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் டிஎஃப் திருப்பி கால் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு சேலரி அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது நான் கொடுத்தனால. ஓகே, ஸோ அடுத்ததான் மாடிஃபை எ காலம். இப்போது நம்மளுக்கு நேம், ஏஜ், சிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த 3 காலம் தான் இருக்குது. இப்போ நான் ஏஜை வந்து என்ன பண்ணுறேன், +1 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஎஃப் ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் ஏஜ் +1 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ எல்லாத்தோட வேல்யூவில் நம்மளுக்கு இது வந்து 1 அப்படிங்கிறது ஆட் ஆயிடும். ஓகேவா? எப்படி நம்ம டிஎஃப் ஆஃப் ஏஜ்னு இப்படி நம்ம நார்மலாக இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏஜ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஏஜ்லேயே திருப்பி நம்ம டிஎஃப் ஆஃப் ஏஜை +1 கொடுக்கும்போது இந்த 35, 30, 45 அப்படிங்கக்கூடிய இதில் 1 + 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இப்போ ரோ வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ சேம் தான். ட்ராப் அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்ணிவிட்டு 0th ரோ அப்படிங்கக்கூடிய நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பொசிஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு எரர் வருது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஏ அப்படிங்கக்கூடிய இதை நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதனால் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணால் ஸோ நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஏ அந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படிங்கிறது எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இன்பிளேஸு அதே மாதிரி தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இன்பிளேஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா மொத்த ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆகும். இல்லைன்னா அந்த பர்டிகுலராக அந்த ஆப்ரேஷனில் மட்டும் ரிமூவ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஆக்சிஸ் வந்து டிஃபால்ட்டாக 0ல் தான் இருக்கும். நீங்கள் ஆக்சிஸ் வந்து நீங்கள் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஏவை. ஓகே, திரும்ப நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது எரர் வரும். ஏன் எரர் வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ஏன்னு ஒன்று சொல்லி ஒன்று இல்லை. இப்போ திரும்பவும் நம்ம அதே இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்து ஒரிஜினலாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம இப்போ டேட்டா ஃப்ரேமில் 3 ரெக்கார்டு இருந்துக்கிட்டு இருந்தது வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இன்பிளேஸ் கொடுத்து. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு 2 ரெக்கார்டு மட்டும் தான் இருக்குது. திரும்ப இந்த செல்லை ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வரும். ஓகே, ஏ அப்படிங்கக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்னால் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் நம்மளுக்கு கீ எரர் வருதுன்னா நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கும்போது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமில் எனக்கு ஏ அப்படிங்கக்கூடியதே இருக்காது, டெலீட் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து இன்பிளேஸ் வந்து நீங்கள் ட்ரூ கொடுக்காம ஒரு லைன் பேஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எரர் வராது. ஸோ அதுதான் இன்பிளேஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து டேட்டா அனாலிசிஸ் வித் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அகெயின் நான் சொல்கிறேன், இதில் வந்து ரொம்ப பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். நம்ம அட்வான்ஸ் லெவல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ லைட்டாக என்னென்ன பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரீட் சிஎஸ்வியில் சேல்ஸ் டேட்டா வந்து நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமே எனக்கு 5 ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ df.head5 அப்படிங்கிறது நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டா இப்போ வந்து எனக்கு நான் சேல்ஸ் டேட்டா.csv வந்து ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரர் இல்லாமல் பெர்ஃபெக்டாக வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டீகோடிங் எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரர் வரும் சில டைமில், ரொம்ப ரேர் கேசஸில். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா உங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டா இருக்குல்ல, இந்த எக்ஸல் டேட்டா, ஸோ அது அதோட என்கோடிங்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது பேக்கெண்டில். ஒரு பேஸ் பண்ணி ஒரு ப்ரொவைடர்ஸும் டேட்டா ப்ரொவைடர்ஸும் ஒரு என்கோடிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம்
டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவைடர்ஸும் ASCII அப்படிங்கக்கூடிய அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க என்கோடிங்கில். ஸோ இந்த யூரோப்பியன் சைட்னா நீங்கள் போகும்போது ஸோ லெட்டின் ஃபார்மேட்டு அப்புறம் CP152 அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டேட்டா வந்து ஆசியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணும்போது ஈஸியாக ரன் ஆகிடும், எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு வராது. ஓகேவா? டீகோடிங் எரர் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு வராது. ஸோ இதுவே உங்கள் டேட்டாவில் என்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா CP152 அப்படி இல்லைனா வந்து லெட்டினோ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி PD.read CSV கொடுத்து உங்கள் CSV ஃபைலை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வரும், டீகோடிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேரியபிள்குள்ள. ஸோ இதில் உங்களோட டேட்டா டைப்பு, ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களோட டேட்டா டைப் வந்து டேட்டாவோட என்கோடிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டேட்டா வந்து இதோட என்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ASCII அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டேட்டா வந்து இன்டர்நெட்லேயோ இல்லைனா எங்கேயோ வந்து கெட் பண்ணும்போது என்கோடிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் இதில் ASCII அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ASCII பொறுத்தவரை கொடுக்கோன்னா டேரெக்டாக அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது தான். ஸோ மற்ற ஏதாவது ஃபார்மேட் இருந்துச்சுன்னா இப்போ லெட்டினாக இருந்துச்சுன்னா நான் லெட்டின் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தெரியாத பட்சத்தில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த என்கோடிங்லே லெட்டின்னு இல்லைனா CP152 அதுக்கப்புறம் இந்த 2 ஃபார்மேட்டு அது போக டிஃபால்ட் இருக்கக்கூடிய ASCII இந்த 3லையுமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிரும். எல்லா டேட்டாவுமே மேக்ஸிமம் டீகோடிங் எரருங்கிறது வராது, பெர்ஃபெக்டாக ரன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் என்ன கொடுத்தும் உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது என்கோடிங் ஃபார்மேட் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃப்ரம் கேர்செட் நார்மலைசர் இம்போர்ட் ஃப்ரம் பாத் இதை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாவை நீங்கள் வந்து ஃப்ரம் பாத்தில் நீங்கள் உங்களோட பாத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிரிண்டில் results.best.encoding அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது இதில் வந்துடும். தென் இதை நீங்கள் காப்பி பண்ணி இப்போ இது ASCII ஃபார்மேட்டு. ஸோ ASCII ஃபார்மேட்டை பொறுத்தவரை ஸோ நம்ம வந்து கொடுக்கணும், ஏன்னா டிஃபால்ட்டாக ASCIIல தான் இருக்குது. சப்போஸ் வேறு எதுவும் ஃபார்மேட் வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல லெட்டின் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல என்கோடிங் அப்படிங்கக்கூடிய அந்த இதை நம்ம கொடுத்துட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ASCII நான் கொடுத்துருக்கேன். ASCII பொறுத்தவரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு சப்போஸ் டேட்டா வந்து சப்போர்ட் ஆகாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 3 ஃபார்மேட்லேயே உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் ஆயிரும். ASCIIலே மேக்ஸிமம் 70% ஆஃப் டேட்டா சப்போர்ட் ஆயிரும். மீது 2 ஃபார்மேட்டு CP152 லெட்டின் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் அதை ஜஸ்ட் என்கோடிங்கில் ASCII வரலன்னா லெட்டின் கொடுங்க, இல்லைனா CP152 கொடுங்க, அப்போவே உங்களுக்கு சப்போர்ட் ஆயிரும். அப்படி சப்போர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் உங்களுக்கு என்கோடிங் பிடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் கேர்செட் நார்மலைசர் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு டிஃபால்ட்டாக ASCII கொடுத்தாலும் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்காட்டியும் ஒன்று தான். ஸோ டிஃபால்ட்டாக ASCIIல தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டா அனாலிசிஸில் சிம்பிளாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பார்ப்போம். பொதுவாக நம்ம டேட்டா அனாலிசிஸில் டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இதை ரன் பண்ணும்போது ஸோ நான் df.data typesன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு சேல் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஆப்ஜெக்ட்டு, ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ரீஜியனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, சேல்ஸுங்கிறது ஒரு ஃப்ளோட்டு, வேல்யூங்கிற ஒரு ஃப்ளோட்டுன்னு வந்துருச்சு. டோட்டலாக இருக்கக்கூடிய டேட்டா டைப் எனக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லி வந்துருச்சு. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மின் 25%, 50%, 75%, மேக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த எல்லா வேல்யூவும் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வேல்யூனா உங்களுக்கு நியூமெரிக்கல் டைப்பாக இருக்கோ, லைக் நம்பர்ஸாக இருக்கோ, ஸோ அதுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை பொறுத்தவரை எனக்கு சேல்ஸும் வேல்யூ மட்டும்தான் நியூமெரிக்கல் டைப். ஸோ அந்த நியூமெரிக்கல் டைப்போட கவுண்ட் என்ன, ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்ட் இருக்குது, வேல்யூங்கிறது 4 ரெக்கார்ட் இருக்குது, அதோட மீன் வேல்யூ என்ன, அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்ன, மினிமமாக இருக்கக்கூடிய வேல்யூ, மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய வேல்யூ, 25th percentile, 15th percentile, 75th percentile. ஸோ இதுனா என்ன,
25th என்ன, 15th என்ன, 75th என்ன, ஸ்டாண்டர்ட் டிவிஷனா என்ன, மீன்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது பார்ப்போம். ஜஸ்ட்டு நம்ம வந்து df.describe அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஸோ டேட்டா மேனிப்புலேஷனை பொறுத்தவரை நம்ம ஒரு டேட்டாவை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாலேருந்து நம்மளுக்கு தேவையான இன்சைட்ஸை வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயினான விஷயம். அகெயின் நான் வந்து இதில் பேசிக்கான உள்ள லெவல் தான் சொல்ல போகிறேன். டீட்டெயிலான லெவல் எல்லாம் நம்ம டேட்டா அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டேட்டாவை ரீட் பண்ணிக்குதேன். ஸோ ரீட் பண்ணியாச்சு. ஸோ ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெய்ல் ஸோ நம்ம ரெஃபரன்ஸுக்காக ஸோ டெய்லு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ டெஸ்கிரைப் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு இதோட டேட்டா டைப் அப்படிங்கிற நம்ம பார்த்துக்குருவோம். பார்த்துட்டு இப்போ வந்து டேட்டா மேனிப்புலேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூ. இந்த மிஸ்ஸிங் வேல்யூ எதுலையா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சும்மா பேசிக் லெவலில் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப அட்வான்ஸாக பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎஃப் அப்படிங்கக்கூடிய அந்த டேட்டா ஃப்ரேம் இஸ் நல். ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் 1 by 1 ரன் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். நல்லா இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்க்கும்போது ஃபால்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எல்லா இடத்துலையுமே வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. எங்கே நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ட்ரூன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வந்து நல் வேல்யூ இருக்குது. நல் வேல்யூ மீன்ஸ் எம்டியான வேல்யூ. ஸோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி வேல்யூவை ஒன்று நம்ம மீன் மீடியன் மோட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரேண்டமாக நம்ம ஃபில் பண்ணணும், இல்லைனா 1s 0s இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா டேட்டா அனாலிசிஸில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அட்வான்ஸாக போகணும் உள்ள, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பற்றி பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ .any அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் ஸோ எந்த காலம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கோ ஸோ அது மட்டும் எனக்கு ஃபால்ஸ்ன்னு ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ சேல்ஸும் வேல்யூ எனக்கு ட்ரூன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இது மூலயமா அந்த எனி அப்படிங்கிற கொடுக்க மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த காலம் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா ஸோ .sum அப்படின்னு கொடுக்கும். இஸ் நல் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து எடுத்துக்கணும், வேணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா .sumன்னு கொடுத்துட்டா எனக்கு சேல்ஸில் வந்து பார்த்தோம்ல ஸோ ஒரே ஒரு ட்ரூ அப்படின்னு சொல்லி தானே இருந்துச்சு, ஒரே ஒரு நல் வேல்யூ. வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல் வேல்யூ அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ எனக்கு சேல்ஸில் ஒரு நல் வேல்யூ இருக்குது, வேல்யூவில் ஒரு நல் வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிஎஃப் அப்படிங்க நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎஃப் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும். ஸோ நல் வேல்யூ எங்கே இருக்குது, சேல்ஸில் 3rd ரெக்கார்டில் இருக்குது, அதாவது 4th ரெக்கார்டில். வேல்யூவில் பொறுத்தவரை எனக்கு 3rd ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டை தான் நம்ம கவுண்ட் பண்ணி இந்த சேல்ஸில் எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது நல் வேல்யூ, இந்த வேல்யூவில் எனக்கு ஒன்று இருக்குது, இந்த சேல்ஸில் எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றதை நம்ம இங்கே எடுத்தாச்சு சம் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 0 யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுவோம். ஸோ 0 யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் இம்ப்யூட்டேஷன் சொல்லிட்டு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம், அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம். ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போகும்போது மிஷின் லேர்னிங்கை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட்டு ஒரு பேண்டாஸை பற்றி நம்ம ஓவர்வியூ தான் பார்க்குறோம். ஸோ அதனால் ஃபில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ டிஎஃப் ஃபில்லுன்னு சொல்லிட்டு வேரியபிளில் கொடுத்துட்டு df.fill NA. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமை
ஃபில் என்னன்னா எங்கெங்கன்னா நேன் வேல்யூஸ் இருக்கோ, அதாவது எங்கெங்கன்னா வேல்யூஸ் இல்லாமல் இருக்கோ அங்கன்னா 0 அப்படிங்கிற ஃபில் ஆயிரும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஎஃப் ஃபில்லுன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளில் காப்பி எடுத்துருக்கோம். ஸோ காப்பி எடுத்துட்டு இப்போ டிஎஃப் ஃபில் டாட் ஹெட்டை நம்ம பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரிஜினல் இதை நம்ம மாற்றலை. ஸோ டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நேன் தான் இருக்குது. நம்ம ஒரிஜினல் வேல்யூவை என்றைக்குமே மாற்றக்கூடாது. சரி, ஒரிஜினல் டேட்டா செட்டை. ஓகேவா? ஒரிஜினல் டேட்டா செட்டை என்றைக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்போவுமே காப்பி எடுத்துகிட்டு பண்ணுறது தான். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் டேட்டா வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது இது பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்து வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பொறுத்தவரை எனக்கு டிஎஃப் ஃபில்லுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேமில் ஆல்ரெடி இருக்கிறத வந்து அப்படி நம்ம காப்பி பண்ணி ஸோ அப்போ எனக்கு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற வந்துடும். ஸோ அப்போ நம்ம இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு 0 0 அப்படிங்கிற ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு ஓல்டாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் டிஎஃப் ஃபில்டு டாட் இஸ்னல். ஸோ அகைன் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம மேலே பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி இஸ்னல் போட்டு சம்மில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு 0 கவுண்ட் எல்லாத்துலேயுமே 0 0 0ன்னு வந்துருச்சு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே ஸோ நம்மளோட டேட்டா செட்டில் எந்த ஒரு நேன் வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில் மிஸ்ஸிங் வேல்யூ வித் மீன் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் காலம் என்ஷூர் சேல்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த இதில் சேல்ஸ் ஃபில் என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஎஃப் ஆஃப் சேல்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் 100 150 200 9 175. ஸோ அதுக்கப்புறம் டாட் ஃபில் என்ஏ. ஸோ நம்ம ஒரு டேட்டா செட்டில் நம்ம முன்னாடி பார்த்துருந்தது இந்த இதில் பார்த்துருந்தோம்ல, என்ன பார்த்துருந்தோம், டைரெக்டாக ஃபில் என்ஏ போட்டு நம்ம வந்து டைரெக்டாக ஃபில் பண்ணோம். ஸோ இது வந்து புதுசாக ஒரு காலம் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணி, அதாவது சேல்ஸ் ஃபில் என்ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அப்புறம் அந்த பர்டிகுலர் சேல்ஸில் ஃபில் என்ஏ கொடுத்துட்டு டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் என் டாட் மீன் அப்படிங்க கொடுக்கும். ஸோ நான் அகெயின் சொன்னேன், நீங்கள் வந்து ஃபில் என்ஏல வந்து 0 கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, 1 கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் மீன் இம்புட்டேஷன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மீன் இம்புட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சேல்ஸ் 100 150 200 775 இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தோட மீன் என்னன்னு பார்க்கும். ஸோ இதோட எல்லாத்தோட மீன் பார்க்கும்போது மீன்னா தெரியும்ல, ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்ல, அதான் மெயின். இப்போ 4 நம்பர் இருக்குன்னா 4 நம்பரை ஆட் பண்ணி டிவைடட் பை 4ன்னு போட்டால் அதான் மீன். ஸோ அந்த 4 இதையும் நமக்கு ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டால் நம்மளுக்கு இந்த 156 அப்படிங்கக்கூடிய இந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் எனக்கு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி டிஎஃப் ஆஃப் சேல்ஸில் எனக்கு ஆட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? டிஎஃப் ஆஃப் சேல்ஸில் எங்கே எனக்கு வந்து நேன் வேல்யூ இருக்கோ, ஸோ பார்க்கும்போது நேனுங்கிறது இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு இடத்துல ஃபில் என்ஏ மூலயமா நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். மீன் வச்சு இம்புட்டேஷன்லாம் பண்ணும்போது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது இதை பற்றி டேட்டா அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ காலம் ஆப்ரேஷன். ஸோ காலம் ஆப்ரேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஒரு காலமோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். சேல் டேட்டை வந்து சேல்ஸ் டேட் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலன்னா அந்த காலமோட டேட், அந்த காலம் நேமு, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து இந்த கோலன் கொடுத்துட்டு ஸோ இந்த பக்கம் நீங்கள் கொடுத்துட்டு இந்த ரீநேம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட்டா டைப்ஸ் அண்ட் கிரியேட் ஏ நியூ காலம். டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் போன வீடியோவில் நான் நம்பையில் சொல்லியிருந்தேன், ஆஸ் டைப் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல வேல்யூவில் இருக்கக்கூடிய எம்டி வேல்யூஸ், அதாவது ஃபில் என்ஏவை நம்ம மீனை, அதாவது இந்த வேல்யூ இருக்க மொத்த ஆட் பண்ணால் மீன் வரும்ல, ஸோ அந்த மீன் வேல்யூவை கொடுத்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூவை பொறுத்தவரை இந்த இடத்துல எனக்கு நேன்னு சொல்லிட்டு வருது. வேல்யூ நியூவில் இது ஃபுல்லாக ஆட் பண்ண எனக்கு ஒரு மீன் வேல்யூ வந்து கிடைக்குங்க 16.
ஸோ இதை கொடுத்துருக்கோம். இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ளோட்டில் இருக்கக்கூடியது. ஏன்னா இங்கே நம்ம வேல்யூ ஆட் பண்ணும்போது 10.5 20.3 இப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து புதுசாக காலம் க்ரியேட் பண்ணாலும் நமக்கு ஃப்ளோட்டில் தான் க்ரியேட் ஆகும் இதோட டேட்டா டைப்பு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆஸ் டைப் ஆஃப் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ எனக்கு அந்த ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி இன்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 10.5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரவுண்ட் வேல்யூவான 10 எடுத்துக்கிறோம். 20.3னா எனக்கு 20ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ நம்ம லேம்டா ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம், அப்ளைனா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த காலமுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வந்து எனக்கு ஸ்கொயர் பண்ணி வேணும், இது வந்து எனக்கு 10 ஸ்கொயர்னா என்னென்னு வேணும், 20 ஸ்கொயர்னா என்னென்னு வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் வேணும், இதை மாதிரி நம்ம லேம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ லேம்டா எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை மீன் பண்ணும். அந்த ஒரு வேல்யூவை எனக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்ளை அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற மூலயமா இந்த காலமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி உங்களுக்கு மொத்த இருக்கக்கூடிய எல்லா ரோக்கும் அப்ளை ஆகிரும். ஸோ அந்த பர்டிகுலர் காலமில் இருக்கக்கூடிய எல்லா ரோ வேல்யூவும் அப்ளை ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நியூ வேல்யூவில் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்டு 2ன்னு கொடுக்கும்போது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்திருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கான்செப்டான டேட்டா அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங். ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம சீக்வலில் மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணுவோம். குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது. எனக்கு ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்டை பொறுத்தவரை 3 கேட்டகரி இருக்குது, ஏபிசின்ட்டு. ஸோ ஏல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10.5 அப்படிங்கிறது வந்து எனக்கு வேல்யூ வந்து சேல்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 20.3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏ வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ எனக்கு இதை குரூப் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஏல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்க வேல்யூ ஃபுல்லாக எனக்கு வேணும். ஸோ பியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குரூப் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பையில் எதை நீங்கள் குரூப் பண்ண போகிறீங்க, ப்ராடக்டை குரூப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டு எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறீங்க, வேல்யூவை நீங்கள் பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும். ஸோ குரூப்பை யூஸ் பண்ணாலே அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, சம்மாக இருக்கட்டும், இல்லைனா மீனாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், மின்னாக இருக்கட்டும், இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளை பொறுத்தவரை இப்போ வந்து மீன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏ ப்ராடக்டில் ஏ அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட்டு எவ்வளோ ஆவரேஜாக வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்குது, பிங்கிற ப்ராடக்டில் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ்ன்னு போட முடியுமா, ஸோ ப்ராடக்டில் எவ்வளோ சேல்ஸ், ஏ ப்ராடக்டில் எவ்வளோ சேல்ஸ், பி ப்ராடக்டில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு இப்படிங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது ஏல எனக்கு ஆவரேஜாக 150 சேல்ஸ் அப்படிங்க நடந்திருக்கு, பியில் ஆவரேஜாக 162 அப்படிங்க நடந்திருக்கு, சியில் எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சம்மு போடும்போது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கோ அந்த சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ குரூப் பையை பொறுத்தவரை அதுதான். ஸோ டோட்டல் சேல்ஸ் இது 300 வந்து எனக்கு ஏல நடந்திருக்கு, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 325 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ மீனை பொறுத்தவரை ஆவரேஜாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் மல்டிபிள் காலம்ஸை குரூப் பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான், குரூப் பை பொறுத்தவரை ஈஸி தான். நம்ம எக்ஸலில் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸலில் பார்த்துருப்போம் மீன்ஸ் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். குரூப் பையில் பிவைட் டேபிள்லாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குரூப் பை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம ப்ராடக்ட் ரீஜியன் இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வேல்யூவை பேஸ், அதாவது ப்ராடக்ட் ரீஜியன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி வேல்யூவை வச்சு நம்ம குரூப் பை பண்ணியிருக்கோம். சம் ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல
ஏல நார்த்து 10.5 எனக்கு வந்திருக்கு. பியில் சவுத்து 39 வந்திருக்கு. சியில் ஈஸ்ட் வந்து 15.2 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காலம்ஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து அக்ரிகேஷன்லேயே மல்டிபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மீன் பார்த்துக்கலாம். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா உங்களோட மீன் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நமக்கு வருது. ஸோ பிரிண்ட் போடாமல் டைரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. லைக் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் போடாமல் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளில் இன்ட்ராக்டிவாக வரும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அக்ரிகேஷன். அக்ரிகேஷனில் நம்ம மேக்ஸிமம் மீன் வச்சு பார்த்துருப்போம், சம் வச்சு பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம மல்டிபிளாக அக்ரிகேஷன் அப்படிங்கிற நம்ம பண்ணிக்கலாம். இது இப்படி பண்ணும்போது பாருங்கள் எனக்கு சூப்பராக ஒரு டேபிளில் வந்துடும். ஸோ இதுக்கான மீன், இதுக்கான சம்மு, இதுக்கான கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங் டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எஸ்கியூஎல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எப்படின்னா எஸ்கியூஎல்ல வந்து நம்ம வந்து ஜாயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம 2 டேபிளை வந்து மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ மெர்ஜ் பண்ணி நம்ம லெஃப்ட் ஜாயினா ரைட் ஜாயினா அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சேம் லைக் ஸோ அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் சீக்வல் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கான்செப்ட். ஓகே, இது வந்து பொறுத்தவரை நம்ம சீக்வலில் பண்ணக்கூடிய அந்த டேபிளில் என்ன பண்ணுவோமோ அதே தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். பட் இதில் நம்ம டேட்டா ஃப்ரேம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ 2 டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்புறம் டேட்டா ஃப்ரேம் 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின் நம்ம பொறுத்தவரை இப்போ நம்ம பொதுவாகவே எல்லாமே மெர்ஜிங் தான். ஸோ அந்த டேபிளை பொறுத்து எப்படி மெர்ஜ் ஆகுறது அதான் அங்கே விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளை கொடுத்துருக்கோம். டிஎஃப் ஆஃப் 1, டிஎஃப் ஆஃப் 2 நம்ம க்ரியேட் பண்ண டேபிள். ஆன் வந்து கீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 டேபிளில் வந்து எது வந்து பிரைமரி கீனா ஸோ 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சேமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கீன்னு சொல்லக்கூடிய இந்த இதுதான் சேமாக இருக்குது. அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஜாயின் வேணும், இன்னர் ஜாயினா, அவுட்டர் ஜாயினா, ரைட் ஜாயினா, லெஃப்ட் ஜாயினா அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன்னரும் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ வேல்யூ 1 வேல்யூ 2 ஸோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல 2 டேபிளும் மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ எப்படி மெர்ஜ் ஆயிருக்குன்னா கீயை பேஸ் பண்ணி மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ 1ல் 1, அப்புறம் வந்து பின்னு சொல்லக்கூடியது 5. இதில் இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் 2, செகண்ட் டேபிளில் 5. இந்த டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் இல்லை. அதே மாதிரி சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேபிளில் இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இன்னர் ஜாயின்னா இதுதான். ஸோ அந்த கீ வந்து 2 இதுலையுமே ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ 2 டேபிள்லையும் நமக்கு இன்னராக வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அந்த அவுட்டர் ஜாயினை பொறுத்தவரை எனக்கு 2 பக்கமே இருக்கு இல்லைன்னா அதாவது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லாட்டி நமக்கு மெர்ஜ் பண்ணாது. ஸோ இதில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மெர்ஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இல்லாத வேல்யூ வந்து நேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ நல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்டர். அண்டு அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின்னா நமக்கு தெரியும் லெஃப்ட் டேபிளை அப்படியே வச்சுக்கிறோம், ரைட்டை வந்து நம்மளுக்கு இது பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் டேபிள், இது செகண்ட் டேபிள். ஓகே, ஸோ லெஃப்ட் ஜாயினை பொறுத்தவரை இது லெஃப்ட் டேபிள், இது ரைட் டேபிள். ஸோ இப்போ 2 டேபிள் இருக்குன்னா லெஃப்ட் ஜாயின் கொடுக்கும்போது லெஃப்ட் டேபிள் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள். இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து இதான் பாருங்கள் ஏபிசி. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஜாயின் நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் ஏபிசி அப்படின்னு மட்டும் லெஃப்ட் டேபிளை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஆனால் ரைட் டேபிளில் வந்து எடுத்துக்காது. ஸோ இந்த இடத்துல டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது எடுக்கலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளில் வந்து எனக்கு சின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவே இல்லை. ஏன்னா அங்கே டி தானே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு இல்லாத பட்சத்தில் அது இல்லாதனால எனக்கு நேனன்னு சொல்லி எடுத்துரும். டியை வந்து எடுக்காது. ஏன் எடுக்காது? அது வந்து ரைட் டேபிள். ஓகே, ஸோ அதனால் ஸோ அதே மாதிரி ரைட் ஜாயின். ஸோ இது அப்படியே உங்களுக்கு ரைட் டேபிளில் மட்டும் எடுத்துக்கிட்டு லெஃப்டை வந்து எடுக்காது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் சி வந்து எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஈஸி தான் இது. நீங்கள் சீக்வல் சப்போஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி, இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து
ஒரு பேப்பர் எடுத்துட்டு 2 டேபிள் வரைஞ்சிட்டு ட்ரா பண்ணிட்டு ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்ததான் ரீடிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேண்டாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஜேசான் டேட்டா நாட் ஓன்லி ஃபார் நம்ம எக்ஸல் டேட்டாவை மட்டும் தான் இது பண்ணணும் கிடையாது, அதாவது சிஎஸ்வி மட்டும் தான் ரீட் பண்ண முடியுமான்னு கிடையாது. ஜேசான் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெச்டிஎம்எல்ல இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்எல் பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேசான் டேட்டா ஆக்சுவலாக, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியே ஒரு கொட்டேஷன் இருக்குது, சிங்கிள் குவாட். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் எனக்கு இந்த சிங்கிள் குவாட் இருக்குது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டாவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவை எப்படி வந்து நம்ம ஜேசான் டேட்டாவை ரீட் பண்ணி எப்படி நம்ம டேட்டா ஃப்ரேமில் லோட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரிங்ஸ் ஐவோன்னு சொல்லி நம்ம ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதுக்குள்ளே டேட்டாவை பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீட் ஜேசான் எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ஜேசான் ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ எம்ப்ளாயி நேமு, இமெயிலு, ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓகேவா. ஸோ இந்த கன்வெர்ட் டேட்டா ஃப்ரேம் டு ஜேசான், இந்த டிஎஃப் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜேசானாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசான் டேட்டாவை நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஐஓவில் போட்டு, ஏன்னா இது ஜேசான் டேட்டா தான் ஆக்சுவலாக, ஆனால் இந்த கொட்டேஷன் போட்டிருக்கனால நம்ம ஸ்ட்ரிங் ஐஓவில் தான் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி வந்த டேட்டா, ஸோ இப்போ எனக்கு என்ன டேட்டா ஃப்ரேமில் இருக்குது, ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா ஃப்ரேம்லேருந்து திருப்பி நம்ம ஜேசானுக்கு மாற்றுறோம் அப்படின்னா டு ஜேசான் அப்படிங்கக்கூடியதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம், ஸோ இதான டேட்டா ஃப்ரேமு, இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அகெயின் ஜேசான் ஃபார்மேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓரியன்ட் சொல்லிட்டு ஒரு பெராமீட்டர் இருக்குது. இந்த பெராமீட்டரில் நீங்கள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் டேட்டாவுக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு ரெக்கார்டு தானே. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ரெக்கார்டு. ஸோ டேட்டா ஃப்ரேமை பொறுத்தவரை இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0ங்க டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த பர்டிகுலர் ஓரியன்ட் டாட் ஈக்குவல் டு இண்டெக்ஸும் கொடுக்கும்போது உங்கள் ஜேசான்லேயே ஒரு இண்டெக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். 0ன்னு சொல்லிட்டு இந்த கீ மாதிரி கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப் டு ஜேசான் டாட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெக்கார்ட்ஸை பொறுத்தும் போது ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் இருக்குமோ அது மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி போட்டு அதில் வந்து டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் டு ஜேசானில் ஓரியன்ட் ஈக்குவல் டு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓரியன்டில் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆட் ஆயிரும். ரெக்கார்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல்லேருந்து எப்படி வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போஸ் சில வெப்சைட்டில் வந்து நீங்கள் டேட்டா வந்து கெட் பண்ணும்போது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் எரர் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். சில வெப்சைட்டில் வராது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இது தேவையில்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்போ இதை ரன் பண்ணாலே வரும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS எஸ்ங்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி லேயர் வந்து இதில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஆனால் சில வெப்சைட் HTTPன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி இருக்குது. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் லிங்கு, ஸோ இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கில் நம்மளுக்கு ஸோ லோட் பண்ணாங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ iris.csv அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் டேட்டா இருக்குது. அதாவது எக்ஸல் ஃபைல் கம்மா செப்பரேட்டர் ஃபைலில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கிட்டப் யூசர் கண்டென்ட்டில் இந்த பர்டிகுலர் லிங்கில் டேட்டா வந்து இன்டர்நெட்டில் இருந்து ஸோ நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நெட்லேருந்து நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறோம் டேட்டா ஃப்ரேமாக. ஓகே, ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது இன்டர்நெட்டில் இருக்க டேட்டா, அதாவது இந்த டேட்டா
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேட்டா ஃப்ரேமாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து iris.csv ஃபைலாக எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு லோக்கலாக வேணும் அப்படின்னா லோக்கலாக உங்களுக்கு ஒரு காப்பி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா df.2csv அப்படின்னு சொல்லக்கூடிய இதை கொடுத்துட்டு iris.csv அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோக்கலாக ஒரு காப்பி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் அதை செல் ரன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்த உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டெக்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 0 1 2 3 4 இந்த இதுவும் சேர்ந்து வரும். இண்டெக்ஸ் வேணான்னு கொடுத்தீங்கன்னா இந்த 0 1 2 3 4 வராது. ஸோ நார்மலாக இங்கேருந்து எப்படி டேட்டா இருக்கோ இந்த மாதிரி டேட்டாவா ஸோ உங்களுக்கு சிஎஸ்வி ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு வெப்சைட்ஸில் இருந்தே டேட்டா வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வெப்சைட்லாம் இருக்கும், அதில் வந்து டேபிள் இருக்கும். ஓகேவா? அந்த டேபிள்ல இருந்து எப்படி டேட்டா எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். pd.read.html ஸோ பேண்டாஸ்லேயே ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக யூஆர்எல்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை வந்து நம்ம எப்படி எடுத்து வந்து டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதை கொண்டு வந்துட்டு இங்கே 0th தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 0th ஆக்சஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக டேட்டா ஃப்ரேம் வந்து வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஃப்ரேம் வந்து வந்துடும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஹெட்டு வேணும், ஃபஸ்ட்டு ஒரு 4 டேட்டா 5 டேட்டா மட்டும் போதுன்னா ஹெட் யூஸ் பண்ணி நீங்கள் 3ஓ 4ஓ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து கொண்டு வரும். ஓகே. ஸோ அடுத்ததாக இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விக்கிபீடியா. ஸோ விக்கிபீடியாவிலேருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே இந்த மாதிரி நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு வே என்ன அப்படின்னா இப்போ இந்த விக்கிபீடியாவை நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டெக்ஸ்ட் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லக்கூடிய டேபிள் இருக்குது. எனக்கு நேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லி டேபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸோட கேட்டகரி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த டேபிள் தான் வேணும் அப்படின்னா இப்போ இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிக்காக இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஸோ மொபைல் கண்ட்ரி கோட் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இதை எடுத்து வந்து ஸோ நான் இந்த இடத்துல காட்டுங்க. ஸோ மேட்ச் யூஆர்எல்ல பாஸ் பண்ணிட்டு மேட்ச்சில் நீங்கள் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு ஹெட்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஹெட்டரை பொறுத்தவரை நீங்கள் வந்து 1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் டேபிளில், அது வந்து ஹெட்டரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் ஆல்ரெடி எப்படி இருக்கோ டேபிள் ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி டேபிளை பொறுத்தவரை 2 டேபிள் இருக்குது 0 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே 0ன்னு மென்ஷன் பண்ணி இங்கே நம்ம இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HTTP எரர் வருது. HTTP எரர் என்ன சொல்லுது அப்படின்னா 403 4bitten அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. இதுக்கு வந்து நம்மளுக்கு வெப்சைட்டே அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா இப்போ நம்ம ஹெட்டர்ஸ் இருக்குல்ல, ஹெட்டர்ஸ்னால் குழம்பாதீங்க, இந்த ஹெட்டர் வேறு. நம்ம ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸில் ஒரு ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் இருக்கும். அந்த ஹெட்டர் அப்படிங்கிறது ஓகே. அந்த பர்டிகுலர் ஹெட்டர் வந்து ஓகே அந்த பர்டிகுலர் ஹெட்டரில் இந்த மாதிரி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ இந்த விக்கிபீடியாவில் போய் உங்களுக்கு ஒரு ஹிட் ஆகும். ரெக்வெஸ்ட்டு ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு யூசர் ரெக்வெஸ்ட்டாக இருக்காது. அந்த விக்கிபீடியாவோட சர்வர் என்ன பண்ணுன்னா ஏதோ ஒரு பாட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. பாட்னா இந்த ரோபோட்டிக்ஸ் அந்த நம்ம சில வெப்சைட்லாம் போகும்போது ஐமே நாட் ஏ ரோபோட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல. ஸோ நம்ம கிளிக் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இது என்ன பண்ணுன்னா ஏதோ ஒரு பாட்டு தான், ஏதோ ஒரு டெலகிராம் பாட்டோ ஏதோ ஒரு பாட்டு வச்சுக்கோங்க. அந்த பாட்டு தான் ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கு அப்படின்ட்டு HTTP வந்து ஃபோர்பிடன் பண்ணிடும். ஸோ நம்ம ரெக்வெஸ்ட்டை அலோவ் பண்ணாது. ஸோ சில நேரத்தில்
சில நேரத்தில் என்ன பண்ணுன்னா அலோவ் பண்ணிடும், வாட்டாக இருந்தாலும் அலோவ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா எடுத்துகிட்டு வந்து தந்துடும். ஆனால் மேக்ஸிமம் டைமில் அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஹெட்டர்ஸில் இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிடணும். ஸோ யூசர் ஏஜென்ட் நான் வந்து மொசிலா 5.0 யூஸ் பண்ணுறேன், விண்டோஸ் 10 64 ஆப்பிள் வெப் கிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நெட்டில் சும்மா சர்ச் பண்ணாலே ரேண்டமாக வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து யூசர் ஏஜென்ட்டில் கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து ரெக்வஸ்ட் அனுப்பும் போதே ஹெட்டர்ஸில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர்ஸை சேர்த்து அனுப்பிடணும் யூஆர்எலோட. ஸோ சேர்த்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா டிஃபால்ட்டாக பைத்தானில் யூஆர்எல் லிப் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பேக்கேஜ். அந்த பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டில் அதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஆர்எல்லையும் ஹெட்டர்ஸையும் பாஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஸோ அதில் உள்ள டேட்டாவெல்லாம் எடுத்து ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ரீட் பண்ணி HTML ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பண்ணியிருக்கத நம்ம pd.read HTML பண்ணியிருக்கோமா? ஸோ அதே நம்ம இந்த இடத்துல பண்ணுறோம். ஸோ மேட்ச் அப்படிங்கிற கண்ட்ரின்னு கொடுக்கும், ஹெட்டருங்கிறது 0ன்னு கொடுக்கும். இப்போ லிஸ்ட் ஆஃப் df ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 0.head. ஸோ நான் அகெயின் இந்த இடத்துல எதுக்கு 0 கொடுத்துருக்கோம், இங்கே ஏன் 0 கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இது லிஸ்ட்டில் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் 0 அப்படிங்கிற நம்ம கொடுக்கும். ஓகே, அந்த 0th பொசிஷனை ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு மேட்ச் அப்படிங்கிறது கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் டேபிளை வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ எடுத்து அப்புறம் ஹெட்டை வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு தந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைமாக டேட்டா வந்து எடுக்கிறது. ஓகே, அண்ட் இந்த யூசர் ஏஜென்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஹெட்டர்ஸ் வந்து நீங்கள் ChatGPTல கேட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் நெட்டில் இன்டர்நெட்டில் வந்து சும்மா ரேண்டமாக கொடுத்தாலே ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட ஒரிஜினல் யூசர் ஏஜென்ட் அட்ரஸை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸல் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம நார்மலாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CSV ஃபைல்லாம் ரீட் பண்ணோமோ அதே தான். ஸோ XLXS. ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம CSV ஃபைலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ பொதுவாகவே எக்ஸல் ஓப்பன் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா pd.read excel அப்படின்னு சொல்லு, நம்ம எப்படி ரீட் CSV இருக்கோ அதே மாதிரி ரீட் எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ஓப்பன் பை எக்ஸல் அப்படிங்கக்கூடிய இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லோடு ஒர்க் புக்கு ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒர்க் புக்கை மட்டும் லோட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஷீட் நேமை நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம், ஷீட் 1 மட்டும் எடுக்கிறது. இந்த மாதிரி இன்னும் மைனர் ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம எக்ஸலில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த யூஸ் கேசஸ் வரும்போது நம்ம டேட்டா அனாலிசிஸில் அட்வான்ஸ் லெவலில் நம்ம எக்ஸலை பேஸ் பண்ணியே பார்க்கும்போது இதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேமை நம்ம பிக்கிள் ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ df.toPickle. ஸோ இந்த df அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம df, அதாவது இந்த df-ஐ வந்து நம்ம வந்து இந்த GitHub வந்து ரீட் பண்ணோம்ல iris.csv, இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்கிள் ஃபைலை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பிக்கிள் ஃபைலை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்கிள் ஃபைலை கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா df of excel.pickle அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்படி வந்து டேபிள் அப்புறம் CSV அப்புறம் மற்ற ஃபைலை ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி pd.read pickle அப்படிங்கக்கூடிய இதை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்கிள் ஃபைல் எதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்டாக ஸ்பீடாக இருக்கும் மற்ற ஃபைலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிக்கிள் ஃபைல் கூட நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறமா தேவைப்படும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மேனிப்புலேஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஸோ இது எல்லாமே சும்மா லைட்டாக பேசிக்காக தான் நம்ம பார்த்தோம்.
எந்த லெவல்லையும் நம்ம அட்வான்ஸாக இன்னும் பார்க்கல. ஸோ நம்ம டேட்டா அனாலிசிஸ் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். ஏன் நம்ம அட்வான்ஸாக பார்க்கல அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேண்டாஸை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்குள்ளே நம்ம அட்வான்ஸாக போகலை. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம டேட்டா அனாலிசிஸை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆரம்பித்து ஸோ அடுத்தடுத்து நம்ம ஒரு டாப்பிக்கை டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.